இல்லைங்க. அது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. அவருக்கு சட்டம் தெரியும். ஆனா வேணும்னே வைக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா, எவிடன்ஸ் டேம்பரிங்ன்றது பஸ்லன்றாங்க. எங்க தலைவர் பயன்படுத்த பஸ்ஸிலேருந்து சில ஆதாரங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரைட். இத அப்படியே சட்டப்பூர்வமா பார்ப்போம். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவருடைய எக்யூப்மெண்ட்ஸும் எங்க இருக்குது? போலீஸ் போலீஸ்ல ஸ்டேஷன். இருக்கு. என்னுடைய கேமரா 2 வருஷமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. நாங்க என்ன பண்ணோம்? இந்த இந்த இன்டர்வியூ இந்த கேமராவால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு எல்லா கேமரா எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 கேமரா தான் நம்ம இப்ப நீங்க 2 கேமரா தான் யூஸ் பண்றீங்க. எடிட் பண்றது ஒரு சிஸ்டம். ஒரு சிஸ்டம். ஆனா இந்த கேமராவால் தான் எடிட் பண்ணப்பட்டதுன்னு நான் இருக்கிற 6 கேமரா கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு ஷூட் பண்ணப்பட்டதுன்னு. இந்த எடிட்டிங் மெஷின்லாம் எடிட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிற 3 ஹை எண்ட் மேக் மெஷினையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது சாதாரண யூடியூப் இன்டர்வியூ கேஸ்க்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸுல அவங்க சிபிஐ கண்டுபிடிக்கிறது இங்க வந்து என்ன சொல்றாங்க? ஆதாரங்களை அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பஸ்ஸ எப்படிங்க சிபிஐ மறுபடியும் சரி நீங்களே வச்சுக்கங்கன்னு